வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. இந்தியா ஜெயிக்கணும்னு பெட்டு கட்டுறவங்க இந்த பக்கம் உட்காருங்க, பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு பெட்டு கட்டுறவங்க அந்த பக்கம் உட்காருங்க. இது இது ஏன்பா என்னப்பா மீட்டர் வெட்டிக்கு 2000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்பி கட்டலாம் இல்ல? பணத்துக்கு எந்தவித பங்கம் வந்துடாது இல்ல? என்னையா அப்படி கேட்டுவிட்ட? இந்தியா சார்பா பணத்தை வசூலிக்கிறது யாரு தெரியும்ல? பாகிஸ்தான் சார்பா பணத்தை வசூலிக்க போறது யாரு தெரியும்ல? சரி சரி, ஒவ்வொருத்தரா போய் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற டீம் மேல துட்ட கட்டுங்க. துட்ட எங்க சொல்லுறது? எங்கேயாவது சொல்லுவோம். ஏன் என்ன லேட்டு? ஜெய்ஹிந்த். இந்தியா அமோக வெற்றி. சச்சின் 100 கோல் போட போறாரு. என்னது 100 கோலா? அது கோல்ல பால். 100 பாலுக்கு 100 ரன் அடிக்கிறாரு. இங்க ஒரு கேள்வி மேல கேள்வி கேட்காத, பணத்தை கட்டு. எவ்வளவு கட்ட போற? 1000 ரூபாய் சார். 1000 ரூபாய். உன் பேர் என்ன? காரமட ராமசாமி சார். காரமட ராமசாமி. 1000 ரூபாய் என்ட்ரி போடாச்சு. ஓடு. நெக்ஸ்ட். ஆவோ ஆவோ பைட்டோ. 1000 வச்சா 2000, 2000 வச்சா 4000. பாகிஸ்தான் ஜெயிச்ச அடுத்த நிமிஷமே உங்க கையில பணம் டபுளா கிடைக்கும். எவ்வளவு கட்டுறீங்க? 5000 ரூபாய் கட்டுறேன் சார். ஆஹா, நீதான் ஏன் தேசப்பற்று மிக்க இந்திய குடிமகன். தப்பா நினைக்காதீங்க சார். ஓடுற குதிரை மேல தானே பணம் கட்ட முடியும். ஆமா, சுருட்டிட்டு ஓடுற குதிரை மேல தான் நீங்க எல்லாம் பணம் கட்டுவீங்க. என்னது சுருட்டிக்கிட்டா? இல்லப்பா, வாழை சுருட்டிக்கிட்டு வேகமா ஓடுற குதிரை மேல தானே நீங்க எல்லாம் கட்டுவீங்கன்னு சொல்ல வந்தேன். அவன் பேர் என்ன? ஆனந்த். நான் பேரை என்டர் பண்ணிக்கிறேன். நீ போய் மேட்ச பாரு. அண்ணே வணக்கண்ணே. வா ராஜா வா, உட்காரு. அண்ணே நான் ஒரு இந்திய குடிமகன். ஓ, கடையை திறந்து நீ தான் முதல்ல குடிப்பியா? அந்த குடிமகன் இல்லண்ணே, நான் ஒரு இந்திய குடிமகன். என் நாடி நரம்பெல்லாம் இந்திய ரத்தம் ஓடுதுண்ணே. ஏன் நாடி நரம்பெல்லாம் ஜிம்பாவ ரத்தமா ஓடுது? உட்காரியா? எவ்வளவு கட்ட வந்த? 2000 ரூபாய் பணம் கட்ட வரேன். கொண்டா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் உங்களை எப்படி நம்புறது? யோ, இந்தியாவை நம்புற, ஒரு இந்திய குடிமகனை நம்ப மாட்டியா? நான் பாகிஸ்தான் கேப்டன் பேசுறையா, இந்தியாட்ட தோக்குறத நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டாரு. கொண்டா. எவ்வளவு? 2000 ரூபாய். உன் பேர் என்ன? என் பேர் பழனியப்பன். நீ போலாம். அண்ணே எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன இது? என்ன பேட்டுண்ணே? இதாலே போடுறா. 2000 லாபம். அண்ணே, பக்கத்து ரூம்ல இருக்கவரு பாகிஸ்தான் கேப்டனுக்கு போனை போட்டு சொல்லி தோக்க சொல்லிட்டாராண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பணத்தை திருப்பி கொடுத்துருங்கண்ணே. சும்மா ஏன் பயந்து சாவறீங்க? என் பவர் நான் பாக்குறியாப்பா? ஒரு நிமிஷம் இரு. யாரே? இந்திய கேப்டனா? தம்பி, நான் தான் கித்தானா பேசுறேன். வணக்கம் வணக்கம். ஆமாம்மா, எல்லாரும் சௌக்கியம் தான். எங்க வர்றது? பாகிஸ்தான் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு இங்க வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கேன். ஏதே கோச்சு கதையா? அடுத்த தடவை உங்களுக்கு சார்பா பந்தயம் கட்டுறேன், விட்டுரு. ஆமா ஆமா, நீ என்ன பண்ணு, பேட்டு கையில கிடைச்சிருச்சேங்கிறதுக்காக பாலை இஷ்டத்துக்கு அடிச்சு 4, 6 எல்லாம் ரன் எடுக்காத. முதல் பால்லே அவுட் ஆயிடு. இதே நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் முதல் பால்லே அவுட் ஆயிடுவாங்கறியா? சரி சரி, வெரி குட், கீப் இட் அப். போன் அப்படியே இந்த பாகிஸ்தான் கேப்டன் பூட்டோ இருக்காருல்ல, அவர்கிட்ட கொடு. ஹலோ பூட்டனே, எப்படி இருக்கீங்க? நான் தான் கிச்சா தான் பேசுறேன். இல்ல மறக்கலண்ணே, வர்றதுக்கு நேரம் இல்லாதான். இங்க நம்ம டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா, நீங்க என்ன பண்ணுங்க,
போன தடவை மாதிரி இஷ்டத்துக்கு பாலை போட்டு ரன்னை வாரிக்கோ வாரிக்கோன்னு எல்லாருக்கும் வாரி கொடுக்காதீங்க. விக்கெட்டை மாங்காய் அடிக்கிற மாதிரி குறிப்பாத்து அடிச்சிருங்க. அப்படி எட்டலைன்னு வச்சுங்க, கிட்டக்கு போய் தட்டி விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. இது டீமு கப்படிச்சு தான் வருமா? ஓ, கப்படிச்சுட்டு தான் வருங்கிறீங்களா? ஆமா ஆமா, இல்லைன்னா முஷரஃபு முட்டை அடிப்பாரு. ஆமா, போன் அப்படியே அந்த அம்பையர் பையன் கொடுங்க. யாருப்பா தம்பி அம்பையர்? ஓ, சவுத் ஆப்பிரிக்கனா? நம்ம பையன் தான். ஆமா, ஊர்ல எல்லாம் சௌரியம் தானே? ஆமா, நீங்க பாகிஸ்தான் டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு நான் பந்தயம் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணு. யோ, உதவினா என்னன்னு கேட்குறியா? நான் என்னையா சொல்றது உனக்கு? அதாவது இந்திய வீரர்கள் ஆடும்போது பாகிஸ்தான்காரங்க போலிங் போடுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் இப்படி கையை தூக்கிற அவுட்டு கொடுத்துரு. அப்படி சப்போஸ் அவங்க கேட்ச் கிச்சு மிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, நீ பாட்டுக்கு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்காம கபக்கு நீ குறுக்க பூந்து பிடிச்சி இந்திய வீரர்கள் அவுட் பண்ணு. என்கொயரியா? யோ, இதெல்லாம் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படியா? டெலிஃபோன் டைரக்டர் எடுத்து பாரியா? வையா நீ மண்டு. எப்படி வாய சாத்திய? வாய்க்குள்ள ஃப்ரீயா ஒரு ஈ போய் கபடி ஆடிட்டு வருது. இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த பணத்தை எடுத்து ஓடு. இல்ல பரவாயில்லண்ணே. ஜார்ஜ் புஷ் கிட்ட பேசுறியா? அமெரிக்க ஜனாதிபதி. இல்ல வேணாண்ணே, ஏன்? எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே. நல்ல வேளை அவர் பொழைச்சாரு. போ. சரி வரண்ணே. ஆகாக காகா கிச்சா பின்றியடா. யார் இவன்? கேனுக்கு இருக்கிறவர்களின் தலைவன் அரப்பான் போல் இருக்கு. இவெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு லாபம் தான். நெக்ஸ்ட். வாங்க வாங்க வாங்க. உங்க பேர் என்ன? ஜோதிடர் சொக்கலிங்கம். ஓ, ஜோதிடரா? ஆமாங்க. சரி, எவ்வளவு பணம் கட்டுறீங்க? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. என்ன சிக்கல்? இந்த ஜோதிட கணிப்புல இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நோ சான்ஸ். என்னையா குட்டை குழப்புற? இந்திய குதிரை வரலன்னா பக்கத்துல பாகிஸ்தான் குதிரை ஜெயிக்குன்னு பதயம் கட்டுறான், அவன்கிட்ட போய் கட்டு. முடியாதே. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்திய கேப்டனுக்கு 6ல சனின்னா பாகிஸ்தான் கேப்டனுக்கு 8ல சனி. அதனால பாகிஸ்தானும் ஜெயிக்க போறதில்லை. அட நாரவையா, வேற யாரா ஜெயிப்பா? அப்படி கேளுங்க தம்பி. இந்த மேட்ச் நடக்க போற கிரவுண்டோட வாஸ்துப்படி மழை கொட்டுன்னு கொட்ட போகுது. மேட்ச் டிராவிலேயே முடிஞ்சிரும். டிராவ் ஆகிற மேட்சுக்கு எதுக்குங்க தம்பி பெட்டு? இப்ப அதுக்கு என்னங்கற? உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. பணம் தான். இந்தியா ஜெயிக்கும்னு வெளியில போய் சொல்லு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் தம்பி. என்ன? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த ரூமுக்கு வாஸ்து பாத்துருவோமா? வாஸ்து வாஸ்துன்னு நல்லா இருக்கிற வீட்டையும் அடிக்கிறாங்க, நல்லா இருக்கிற பொண்டாட்டி மாத்துறாங்க. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க, செருப்பாலே அடிப்பேன். வணக்கம், பழைய மந்திரி பரமசிவம் வந்திருக்கிறேன். அதான் வந்துட்டீங்களா? அப்புறம் என்ன, உட்காருங்க. எவ்வளவு கட்டுறீங்க? சற்றேறக்குறைய ஏறத்தாழ கிட்டத்தட்ட சுமார் நாளுக்கும் ஒரே அர்த்தம் தானே. 10,000 ரூபாய் கட்டுறேன். வெள்ளையில 5,000, கருப்புல 5,000. ஆடுறதே சூதாட்டம். இதுல என்ன பிளாக் அண்ட் ஒயிட்? 10,000 ரூபாய் கட்டிருக்கீங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சோடனே 20,000 ரூபாய்க்கு செக்கு தர்றேன். வாங்கிட்டு நேரா சிந்தாமணி வீட்டுக்கு போயிருங்க. எந்த சிந்தாமணி சொல்ற? உங்க சின்ன வீடு சிந்தாமணி. அவளை கையில் விட்டு 4 மாசம் ஆச்சு. இப்ப கரகாட்டக்காரி காமாட்சியில வளைச்சு போட்டுக்கிறேன். வளைச்சு போடுறதுக்கு காமாட்சி என்ன புறம்போக்கு நிலமா? அராஜகமா பேசுறாரு பழைய மந்திரி பரமசிவம். சரி சரி, உங்க பேரை என்ட்ரி போட்டுறேன், நீங்க புறப்படுங்க. வணக்கம். ஆண்டாண்டு காலமா அக்கல்ல கட்டி வந்த மாதிரியே கும்பிட்டு பழக்கப்பட்டீங்க. போங்க. நெக்ஸ்ட். என்னயா ஒரு மாதிரியா பாக்குற? இல்லண்ணே, பாக்குறதுக்கு வர காட்டா மாதிரி இருக்கான். இவன் எப்படி பாகிஸ்தான் கேப்டன் கிட்ட எல்லாம் பேசுறான்னு சந்தேகப்படுற இல்ல நீ? அண்ணா, உங்களை போய் நான் சந்தேகப்பட்டேன்னா எனக்கு அடுத்த வாரம் சோறு கிடைக்காதுண்ணே. இது பிடிங்க, நீங்க பணத்தை பிடிங்க. இந்த கதையெல்லாம் வேணாயா, நீ சந்தேகப்படுற, அதுவும் பார்வையிலே எனக்கு தெரியுது. இப்போ என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னங்கிறத நான் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பணத்தை வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, இன்சமா முல்லக்கா? என்னது இன்சமா முல்லக்கா? ஓ, உனக்கு யார் வேணும்? வணக்கம்லாம் இருக்கட்டும்டா. டேய் ஹெல்மெட் தலையா, போன தடவை மாதிரி ஆடாம இந்த தடவை ஒழுங்கா அடிச்சு ஆடுற. என்னது அடிச்சு ஆடணுமா? யார் அடிச்சு யார் ஆடுறது? இப்ப நான் அடிக்கிற அடியில நீ ஆட போற. யாரா நீ? டேய், மாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் போறாதுடா, அறிவு வேணும். டீம் ஜெயிக்கணுங்கிற சொரணை வேணும். கடைசியா கேக்குறேன், யாரா நீ? என்னது யாரா நீன்னு கேக்குறாங்க? போன் இங்கே ராங் நம்பர் போயிருச்சு போல் இருக்க. ஐயோ, எதிரில் வேற இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். மானம் போயிரும், டின்னு கட்டிடுவானுங்களே. டேய்,
இந்தியாவை தோக்கடிப்போன்னு ஜம்பமா பேட்டி கொடுத்தா மட்டும் போறாதுடா, சொன்னதை செஞ்சு காமிக்கணும். உங்களை நம்பி நான் இங்க கண்ணா பின்னான்னு பெட்டிங் வேற பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓஹோ, சூதாட்ட கும்பலா? பங்கு பணமா? டேய், அதெல்லாம் டோர் டெலிவரி பண்ண சொல்லிட்டேன்டா. ஏன்டா இப்படி காசு காசுன்னு அலையறீங்க? தன்னால வந்து சேரண்டா. டேய், இன்ஸ்பெக்டருக்கே ஃபோன் பண்ணி விளையாடுறீங்களா? வர்றேன்டா. எது கப்போட வர்றாங்கறியா? தப்பு இல்லடா, காப்போட வர்றேன். ஓகே ஓகே, அந்த பயம் இருக்கட்டும். மிரண்டு போயிட்டான். எப்படி? ஹலோ, போன்லாம் பெட்டு கட்டுறதுல நேர்ல வாங்க. நான் தாவூத் இப்ராஹிம் பேசுறேன். அடடே, இப்ராஹிம் ராவுத்தரா, எப்படி இருக்கீங்க? படங்கள்லாம் எப்படி போகுது? அரே, நான் அந்த ராவுத்தர் இல்லையா, தாவூத் இப்ராஹிம். ஏண்டா, நாங்க உலக அளவுல கிரிக்கெட் சூதாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீ எங்களுக்கு போட்டியா பப்ளிக்கை ஏமாத்தி பணம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? இன்னும் 1/4 மணி நேரத்துல எங்க ஆளுங்களோட நாங்க வருவேன். நீ கலெக்ட் பண்ண எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும், இல்ல வீணா எல்லாம் வெடிச்சு சேதறிடும். ரைட்? டேய், உங்கள மாதிரி போன்ல பேசாதடா. தைரியம் இருந்தா ஒண்டி ஓடா. நான் தாவூத் இப்ராஹிம் பேசுறேன். என்ன பெரிய தாவூத் இப்ராஹிம்? என் பேர் என்ன தெரியுமா? வெட்டு குத்து வெங்காயம். ஒரே வெட்டு வெங்காயம் 2 துண்டு. உன் பேரு வெட்டு குத்து வெங்காயம், அது பத்தி இல்ல. வீணா பகைய வளர்த்துக்காதே, அது நல்லதில்லை. டேய், நல்லது கெட்டது நீ என்னடா சொல்றது? வெண்ண நேர்ல பார்த்தேன். என் பங்காளி ஒருத்தன் இருக்கான், அவனை ஏன் விட்டு கடி சொல்லிடுவேன். நாய் கடிச்சாடாவது ஊசி இருக்கு, என் பங்காளி கடிச்சா சங்கு தான். நல்லா வசூல் பண்ணும் போது எவனோ கிண்டல் பண்றாங்க. நெக்ஸ்ட். சார் வணக்கம் சார். சார் 10,000 ரூபாய் கட்டினா எவ்வளவு சார் தருவீங்க? 20,000 ரூபாய் தருவோம். 20,000 ரூபாய் கட்டினா சார் 40,000 ரூபாய் தருவோம். 1 லட்சம் ரூபாய் கட்டினா? 1 லட்சமா? 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம். நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்கண்ணே. டேய், அண்ணனுக்கு காப்பி சொல்லுங்கடா. 1 லட்சம் ரூபாய் கட்டினா 2 லட்சம் ரூபாய் தருவீங்க. ஆமாண்ணா. அப்போ ஒரு 4 லட்சம் வேண்டாம், 50 லட்சம் கட்டினா? 50 லட்சம் ரூபாயா? ஐயோ, 50 லட்சம் ரூபாய் கட்டினா நீங்க கோன் பனேகா குரோர்பதி ஆயிடுவீங்கண்ணே. டேய், அந்த காப்பியை கேன்சல் பண்ணிட்டு ஆப்பிள் ஜூஸ் சொல்லுங்கடா. இல்ல அதெல்லாம் வேண்டாம். வேணாமா? இது நல்ல திட்டமா இருக்கு. ஆமா ஆமா. நான் ஒரு 2 கோடி ரூபாய் கட்டலான் இருக்கேன். 2 கோடியா? ஐயோ, 2 கோடி ரூபாய் கட்டினீங்கன்னா நாங்க உங்களுக்கு 4 கோடி ரூபாய் கொடுத்துருவோம்ண்ணே. அந்த 4 கோடி எடுத்துக்கிட்டு நீங்க உடனே நேரா வீட்டுக்கு போயிடாதீங்கண்ணே. பொண்டாட்டி புள்ள குட்டி பிடிங்குவாங்க, நமக்கு சிங்கிள் பைசா தர மாட்டாங்க, தெருவில் விட்டுருவாங்க. அந்தியூர் ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து செலவு பண்ணிக்கங்கண்ணா. அதான பெஸ்ட். குட் ஐடியா. ஓகே. எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? வெளியில எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? 500 ரூபாய். என் பேரை என்ட்ரி பண்ணிக்கங்க. பேரு தங்கம். 500 ரூபாய். உன் பேரை என்ட்ரி பண்ணிக்கணும், தங்கம். ஏன்டா உன் மூஞ்சி நசிங்க போன ஈய பாத்திர மாதிரி இருக்கு, தங்கம்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்க. 500 ரூபாய் பிச்சை காசு, அதை தூக்கிட்டாடா அங்கேருந்து குரங்கு மாதிரி தவிக்கிட்டே வந்துட்டேன். டேய், 500 ரூபாயெல்லாம் நான் பாக்குறதே கிடையாதுடா. கோடிக்கணக்கில் அண்ணன்கிட்ட பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். 500 ரூபாய் உண்டியில உடைச்சிட்டு வந்திருக்கேன். ஓடிப்பட நாய். ஐயோ, உங்க மேல பட்டுச்சு, எனக்கு கோச்சுக்காதீங்கண்ணே. இட்ஸ் ஓகே. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நீங்க பணத்தை கொடுங்கண்ணே, பணத்தை கொடுங்க. எங்க ஜிப்பு பொட்டி திறக்கிறதுக்கு? என்னது 2 கோடி ரூபாய் பாக்கெட்ல தர்றீங்க? டிடியா? செக்கா? இல்ல ஒரே சீட்டு. ஒரு சீட்டா? புரியலையே. 2 கோடி சார், பூட்டான் லாட்டரி. இது 2 கோடி ரூபாய். இதுக்கு நான் 4 கோடி ரூபாய் தரணுமா? முத பரிசு எனக்கு தான். இதை வச்சுட்டு என் பேரை என்ட்ரி போடுங்க. இது உன் பேரை என்ட்ரி போடணும். உன் மூஞ்சி இதுல போட்டு ஒரு பட்டனை தட்டினு வச்சுக்கேன், குஷ்டரோகம் பிடிச்சு போகும். ஏண்டா, தடை பண்ண லாட்டரி சீட்டை தூக்கிட்டு வந்து இங்க இருந்து துட்டை தட்டிக்கிட்டு போலான்னு ஐடியா போடுறியா? எங்களை பார்த்தா என்ன கேன பைய மாதிரி இருக்கா உனக்கு? நல்லா யோசனை பண்ணிக்கங்க. 2 கோடி. நீ நல்லா யோசனை பண்ண. என் கால் எங்க இருக்குன்னு பாரு. எட்டி உதச்சானா மூஞ்சி வண்டி ஏறின டால்டா டின்னு மாதிரி ஆயிப்போம். வெளியே போட போட வெளில போட. ஏய் போட. மூஞ்சியை பத்தி அவனுக்கு அடுத்து வச்ச ஆட்டத்தலை மாதிரி இருக்கான். தூக்கிட்டு வா. இந்த பரதேசி பையில நம்பி வந்த 500 ரூபாய் பார்த்தியும் விட்டேனே. பங்காளி, பணத்தை எண்ணது போறோம். கட்டுப்பட்டு மூட்டை கட்டி கிளம்பு. இல்ல, இன்னும் கொஞ்சம் வசூல் பார்ப்பான். ஐயோ, வசூல் பார்ப்பான் வந்து பூரா பேர் நம்மள பார்த்து விடுவோம். வில்லங்கம்மா போகும், கிளம்பு. வெளியே உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆமா, உனக்கு தெரியாத பங்காளி, வாயில வந்து சொன்னா கூட நம்பிக்கிட்டு இருப்பானுவோ. எல்லாம் கிரிக்கெட் பைத்தியம் முடிச்சு போய் அலையறானோ. நீ முதல்ல கிளம்பு சொல்றேன். அப்படிங்கிறியா? ஆமா. ஓகே, வா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஊற விட்டு சும்மாடா.
இந்த பணத்தை பேங்கில் போட்டு செக்கா மாற்ற போகிறோம். செக்க போட்டு தானே பேங்க் பணம் எடுப்பாங்க. நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் இல்லைன்ட்டா ஒரு எவிடன்ஸ்க்காக எங்களுக்கு நேர்மை நீதி இதுகள்லாம் தான் முக்கியம். சரி இவரு எங்க போறாரு? அது பணம் கட்டினவங்க எல்லாருக்கும் லாபம் வரணும் அப்படின்னுட்டு கடைக்கடையா போய் சாம்பிராணி போட்டு வந்துடுறேன். அப்போ நாங்கள் வரட்டுமா? அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? There is a match of the room inside the India Pakistan. ஒன்றும் இல்லை, இவனுக்கு இங்கிலீஷ் அறுவரை. நம்ம மேட்ச் ஆரம்பிச்சாச்சு, போய் பாருங்க. போங்க. அண்ணன் சொல்லிட்டாருல, மேட்ச பாருங்க, கிளம்புங்கப்பா, கிளம்புங்க. அண்ணன் சொல்லிட்டாருல, மேட்ச பாருங்க. சீக்கிரம் போய் சொல்லு. நீ என்ன பண்ற? வசந்த பவன்ல காப்பி டீ வாங்கி கொடுத்து நீ உள்ளே இரு. நாங்கள் கூப்பிட்ற வரைக்கும் நீ வராத. அப்ப ஜென்மத்துக்கு நீ வெளியே வர முடியாது. பங்காளி கூப்பிடுறதுக்கு இங்கே இருப்பாரு. ஜீப் ஏதோ வருது, இந்த பக்கமா பம்பிடுவோம். இது லம்பான பட்டி இருக்கு, லம்பா கட்டுவாங்க, அள்ளிட்டு போடிடலாம். பங்காளி வில்லங்கத்துல மாட்டிக்க போறோம், சொன்ன கேளு, கலெக்ஷன் ஆன வரைக்கும் போறோம். என்னடா வில்லங்க, எவனாவது தான் தூக்கி போட்டு பிடிச்சு சும்மாடா. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் பேசாம இருந்தா எப்படி? பெட்ட கட்டுறது இந்தியாவா பாகிஸ்தானா? ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானா? அது அடுத்த வேர்ல்டு கப்ல தான் விளையாடும். வேணா பாகிஸ்தான் மேல கட்டுங்க. கட்டுறோம்டா, கட்டுறோம். உங்களுக்கு டின்னு கட்டுறோம். டின்னு கட்ட போறீங்களா மகளே? ஏண்டா எங்களுக்கு போட்டியா கிரிக்கெட்டை வச்சு சூதாட்டம் ஆடுறீங்க? டேய் எவன்டா எங்களுக்கு போன் பண்ணி சூதாட்டத்தை தடுத்து பாருங்கன்னு சொன்னது? ஏண்டா போன் பண்ணா நக்கலவா பேசுறீங்க? டேய் உங்கள யாரா வெட்டு குத்து வெங்காயம்? இதெல்லாம் புது கதை, பழைய கதை தான். யாரோ தாவதுன்னு பேசினா, நான் கறிக்கடை பாயின்னு நினைச்சு நக்கலா பேசினேன். இப்படி சிக்கல்ல முடியும்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் காப்பாத்தி விட சார். உங்களுக்கு போன் பண்ணது நான் இல்ல, இந்த இவர்தான் கோயா கருங்காலி. டேய் இவங்க ரெண்டு பேரும் வண்டியில தூக்கி போடுங்க. ஏறுடா வண்டியில. ஏற மாட்டோம், சுட்டுடுவேன். நாம குடிஞ்சிருவோம். பங்காளி அங்க பாரு, நம்மளை காப்பாத்துறதுக்கு 3 கடவுளுங்க காக்கி சட்டை போட்டு வராங்க சார். தள்ளுங்கடா. வாங்க காத்தமுத்து. யோ என் பேர் எப்படியா உனக்கு தெரியும்? அதான் பாயிண்ட்ல போட்டுருக்கீங்களே. ஓ இத பாத்துட்டியா? ஆமா இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு? இவங்க எல்லாம் தாவு தாலுக்கா சார். ஆமா சார், கோடிக்கணக்கில் பணம் கட்டி கிரிக்கெட் சூதாட்டம் நடத்துறாங்க. ஆமா போன்ல ஓன் குரல் மாதிரி இருந்தது ஐயா. இது வேற பிரச்சனையா? ஆமா சார், ஆமா சார், நான் தான் போன் பண்ணி உங்களை கண்ணா பின்னாடி திட்டி இங்க வர வச்சேன் சார். ஏன்யா? அது கிளைமேக்ஸ்ல சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிதானமா ஆடி அசைஞ்சு வருவீங்க. அதான் சீக்கிரமா வந்து குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரோஷம் வரணுமேனு திட்டினேன் சார். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இங்கிலீஷ் வரையா? யோ நீங்க ரெண்டு பேரும் யாரியா? நாங்க பழைய பேப்பர் பொறுக்கிறோங்க சார். எப்படியா நம்புறது? இந்த கோணி போட்டு வந்திருக்கோமே. யோ கோணி போட்டா நம்ப முடியுமா ஐயா? இந்த தாடி வச்சிருக்கிறேன்னா அதனால சார் நம்ப மாட்டேங்கிறாரு. எடுத்துக்காங்க நம்புறீங்களா சார்? மாறு வேஷத்துல இவங்களை பிடிக்கிறதுக்காக நாங்க இப்படி வந்தோம் சார். வாழ்க்கை வெற்றி வேலை எங்க பெரியப்பா சார். சேதுபதி ஐபிஎஸ் எங்க சித்தப்பா சார். வைஜெயந்தி ஐபிஎஸ் என் சொந்த தங்கச்சி சார். அப்படியா? நாங்களும் கௌரவமான போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். ஜெய் ஹிந்த். ஆயின் மணிக்கொடி. போங்க. யோ கான்ஸ்டபிள் 3 பேரை முட்டி வண்டியில ஏறுங்கடா. நீ போ. நடங்கடா இல்ல. அப்பா பங்காளி தலைக்கு வந்த ஆபத்து தாடியோட போச்சு. அண்ணா என்ன டிவில ரிட்டையர் ஆன கவாஸ்கரும் கபில் தேவும் கிரிக்கெட் ஆடுறாங்கண்ணே. கிரிக்கெட் ஆடுறாங்களா? எப்படி சேர்த்தாங்க? ஐயோ என்ன பங்காளி நீங்க பண்ண உதவியை மறந்து விட்டு இப்படி கேக்குறீங்க? குழந்தை மாதிரி நீங்க. அதாவது இப்ப இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் சரியா ஆடுறது இல்லைன்னு இந்த கவாஸ்கரும் கபில் தேவும் முந்தா நாள் நைட்டு பங்காளி வீட்டுக்கு வந்து ஓன்னு அழுக. அதனால பங்காளி தான் பரிதாபப்பட்டு அவங்க 2 பேரையும் டீம்ல சேர்த்து விட்டாரு. நீங்க போய் பாருங்க, கப்பு வாங்கிடுவாங்க. போங்க. அப்படியா அண்ணே? போங்க. அப்ப நான் போய் பாக்குறேன். பங்காளி இங்க வா. 1983 நடந்த வேர்ல்டு கப் இருக்கு பத்தியா? அந்த கேசட்டை ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வீடியோவில் போட்டு விட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு இப்ப நடக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உஷாராய் வந்து உதக்கிறதுக்குள்ள ஓடி விடுவோமா? முடிச்சுட்டு ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா.
வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா